வணக்கம். பிக் பாஸ் டே 40. இனி பிக் பாஸ் எபிசோட்ல பெருசாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைனாலும் சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் காட்டு தீ போல பரவிட்டு இருக்கு. அந்த விஷயத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை பற்றி ஏகப்பட்ட ஒப்பீனியன்ஸ் இருக்குது. அதில் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். இதுக்கு முதல்ல அந்த விஷயத்துக்கு உள்ளார போகணும்னா அதுக்கு முன்னாடி இந்த சீசனில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். இந்த சீசனில் நிறைய மேல் கண்டஸ்டன்ட் இருக்காங்க, ஃபீமேல் கண்டஸ்டன்ட் இருக்காங்க. அதில் லவ் அப்படிங்கிற கண்டென்ட்டில் வந்து லைம் லைட்டில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இனிஷியலாக இருந்தது யாருன்னா அரோராவோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அரோராக்கு 2 சாய்ஸ் இருந்தது, ஒன்று கம்ருதீன் இல்லைனா துஷார் இருந்தது. ஆனால் அரோராவோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாக யார் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா துஷார். கம்ருதீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சாய்ஸ் இருந்தது, ஒன்று வந்து அரோரா, இன்னொன்று பாரு. ஆனால் கம்ருதீனோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாக யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா அரோரா. பாருக்கு வந்து ஒரே ஒரு சாய்ஸ் தான். அவங்க வந்து முடிவு பண்ணது எனக்கு கண்டிப்பாக கம்ருதீன் தான் வேணும் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஸ் எப்படி இருந்ததுன்னா, கம்ருதனும் அரோரா பின்னாடி சுற்றிட்டு இருந்தார். துஷார் வந்து அரோரா பின்னாடி சுற்றலை. ஆனால் அரோராக்கு ஐயோ இவன் பின்னாடி சுற்றுறான், அவனை நான் பார்த்தேன்னா அது வந்து போரிங், அதனால் நான் வந்து துஷாரை தேர்ந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துஷார் பின்னாடி சுற்றுறதுக்காக இன்னொரு பக்கம் கம்ருதனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணாங்கன்னா பார்வதியோட கனெக்ட் பண்ணி விட்டாங்க. அதாவது எப்படியாச்சும் போய் நீ பார்வதியோட போய் பேசு, இவங்க 2 பேர் தான் லவ்வர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாமா மாமி வேலை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் கம்ருதனுக்கும் பாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஸோ பாருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா கம்ருதன் தான் அவங்களுக்கு முதல் சாய்ஸாக இருந்ததுனால. இன்னொரு பக்கம் கம்ருதனுக்கும் ஒரு வழி இல்லை. ஸோ பாருக்கோட அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சுற்றிட்டு இருந்தார். ஆனால் பிரச்சனை எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, துஷார் வந்து பிக் பாஸ் ஹவுஸை விட்டு வெளில போகிறாரு. அப்புறம் அங்கே ஒரு வேக்யூம் ஏற்படுது. அந்த வேக்யூமை வந்து இன்னொரு பக்கம் அது வரைக்கும் கம்ருதனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அதோட கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸை ஒரு பக்கம் அரோரா கொடுக்க, அந்த இடத்த உடனே கம்ருதன் போய் பிடிச்சிக்க, அவர் வந்து இவ்வளோ நாள் கம்ஃபர்ட் கொடுத்துட்டு இருந்த பார்வை தள்ளி விட்டுற. ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதில் என்ன பிரச்சனைனா, பார்வதிக்கு உண்மையில யார் மேலே கோவம் வரணும்னா கம்ருதீன் மேலே தான் கோவம் வரணும். என்னடா இவ்வளோ நாள் வந்து என்னோட பேசிகிட்டு இருந்துட்டு கடைசியில் வந்துட்டு அங்கே போயிட்டியே அப்படிங்கிற மாதிரி கோவம் வரணும். இன்னொரு பக்கம் இவங்க அவங்களுக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா அரோரா மேலே தான் கோவருதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் அரோராவும் அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி கம்ருதனை வந்து தள்ளி போங்கும் போது இப்போ வந்து கூடவான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆன் டாப் ஆஃப் இட் பார்வதி வந்து உன்னை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறத டைரெக்டாகவே சொல்கிறாங்க. அதாவது பார்வதி இதை சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அப்போ கம்ருதன் மனசில் என்ன உருவாகும், ஓகே அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு அப்பயே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அவர் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிட்டை போட்டுட்ருக்காரு. இதில் இவங்க சைடு நியாயம், இவங்க சைடு தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. எல்லாருமே அவங்களுக்கு அவங்களோட முதல் சாய்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறதுனால 2ஆவது சாய்ஸுக்கு வந்து உழுந்து புரண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் உண்மையான விஷயம். பட் எனிவே இது உண்மையிலே பார்த்து வெளியில் இருக்கிற துஷார் தான் அடக்கருமே அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்டு இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2வது, இப்போ சோஷியல் மீடியாவில் அதிகமாக அடுத்து டிஸ்கஸ் பண்ணப்படுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திவாகரை பற்றி அரோரா சொன்ன விஷயங்கள். அதாவது அவர் வந்து ரொம்ப சீப்பாக நடந்துக்கிறாரு. அதாவது லவ்ன்ட்டு வெறும் சில சமயம்ல எனக்கே வந்து அது வந்து அவரை பிஹேவ் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு உடனே இங்கே திவாகர் வந்து கோவப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நீ என்ன சைன் காட்டின அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பார்வதிட்ட அதை பற்றி பேசணும்னு சொல்ல, இன்னொரு பக்கம் வீணாவத்தை பற்றி அதை பற்றி பேசணும்னு சொல்லும்போது அவங்க வந்து இதை வந்து நீ இது மாதிரி வந்து நீ மிடில் ஃபிங்கர் காட்டுற மாதிரி பண்ண, அது வந்து ரொம்ப தவறாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஒரு மாதிரி ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அது வந்து இல்லை, நீங்கள் வந்து அந்த பொண்ணை வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணுறீங்க அப்படின்னு உள்ளார சில பேர் சொல்ல, அதுக்கப்புறம் வெளியில் வந்து நிறைய ஃபெமினிஸ்ட்லாம் வந்து ஆமாம் இது கேரக்டர் அசாசினேட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் கொடி பிடிக்க, இன்னொரு பக்கம் எனக்கு புரியல அரோரா பண்ணது பேர் என்ன திவாகர் மேலே. ஆனால் உண்மையை சொல்கிறேங்க, திவாகருக்கு இதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத எனக்கு முன்னாடியே தெரிஞ்சது. ஏன்னா திவாகரை இப்போ இன்னைக்கு சொல்கிறாங்க தெரியுமா, இதே மாதிரி ஒரு 10 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா சொன்னாங்க. அதாவது இவர் வந்து போய் ரீல்ஸ் பண்ணுறேன்னு போய் பக்கத்தில் நிற்கும் போது அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அருவருப்பாக ஒரு ஆளை வந்து தள்ளி விடுவாங்க தெரியுமா, அது மாதிரி தள்ளி விட்டாங்க. அப்போ உண்மையிலேயே திவாகருக்கு வந்து சூடு சொரன்னு இருந்ததுன்னா அந்த பொண்ணு பக்கம் அந்த சைடு போயிருக்கவே கூடாது. ஆனால் அவர் போனாருன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அந்த பொண்ணுனாச்சும் அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் போய் கிஸ் பண்ணுறது திவாகரை, இன்னொரு பக்கம் அதை வந்து யாராச்சும் கேட்டால் எனக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுச்சு கிஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறதாகட்டும். இப்போ திருப்பியும் அந்த ஒரு 10 நாளில் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க தெரியுமா, அந்த ரியாக்ஷன்லேயே வந்து நிற்குது. ஸோ அரோராக்கு எப்போ பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
அதே மாதிரி இதை வந்து அவர்கிட்ட டைரெக்டாகவே முதலே சொல்லியிருந்திருக்கலாம். அவர் சொல்லியும் சில சமயம் எனக்கு கண்டிப்பாக தெரியும், ஒரு 10 நாள் அப்போ அவங்க வந்து நிறைய இடங்களில் வந்து இதை திருப்பி சொன்னாங்க. அவர் வந்து அவர் மண்டையில் ஏறவே மாட்டேங்குது தெரியுமா, அவர் திருப்பி இதை பண்ணிட்டு இருந்தார். என்ன கேட்டிங்கன்னா அதில் திவாகர் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லுவேன். இன்னொரு பக்கம் அரோரா அவங்களுக்கு எப்போல்லாம் தேவையில்லையோ அப்போ இந்த விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலையும் எந்த சந்தேகமே கிடையாது. ஏன்னா நான் சொல்கிற மாதிரி இதே அரோரா தான் போய் அவரோட போய் ரீல்ஸ் பண்ணுறேன்னு பண்ணாங்க. அப்போ யாரை வந்து முத்தம் கொடுக்க சொன்னா? வேற யாராச்சும் வந்து முத்தம் கொடுக்க சொன்னாங்களா? அவங்களே தானே போய் முத்தம் கொடுத்தாங்க. இல்லை இவர் ஃபோர்ஸ் பண்ணி இவங்க வந்து முத்தம் கொடுத்தாங்களா? அதெல்லாம் இல்லை. என்ன இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே திவாகருக்கு உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூடு சொரணன்று இருந்ததுன்னா, ஒரு பொண்ணு இவ்வளோ கேவலமாக அவளை ட்ரீட் பண்ணுதுன்னா அந்த சைடே போயிருக்கக்கூடாது. இது 10வது நாளே அவருக்கு வந்து பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறமும் பண்ணாமல் நம்மளுக்கு ரீல்ஸ் வியூஸ் வந்தால் போதும், நம்ம வெளியில் போய் வந்து காட்டுறதுக்கு வந்து 2-3 கிளிப்பிங்ஸ் வந்தால் போதுன்ட்டு இருந்தால் இப்படி தான் அவமானப்படணும். இன்றைக்கி அவமானப்படுறமேன்னு சொல்கிறதுல வந்து பிரயோஜனமே இல்லை. ஒரு பக்கம் அரோரா இவரை பண்ணது கேரக்டர் அசாசினேஷன்னா, அப்போனா இங்கே இவங்க பண்ணதும் பாரு வந்து இவங்களை பண்ணதும் ஒரு கேரக்டர் அசாசினேஷன் தான் சொல்லணும். ஸோ நீங்கள் அதுக்கு முதல்ல ஒத்துக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் இதுக்கும் ஒத்துக்கிற வேண்டிய நிலைமை தான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதில் தான் பிக் பாஸ் எபிசோடில் நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ் பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கர்மமும் புரியல. சபரி தான் அந்த ப்ரஷ் மேட்டரை எடுத்துகிட்டு வந்திருக்காரு போல இருக்குது. என்ன அப்படிங்கிறது வீக்கெண்டில் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் டாப் ஆஃப் இட் எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் ஆகிட்டார். அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, எஃப்ஜே வந்து கடைசி வரைக்கும் ஃபைனல்ஸ் கூட்டிகிட்டு போய் இவர் தான்ப்பா பொட்டி எடுக்க போகிறாரு, இவர் தான்ப்பா அந்த ஸ்மார்ட்டான பிளேயர்னு கொண்டு வர போகிறாங்களா அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் இன்றைக்கி கூட ஒரு விஷயம் நடந்தது. அதாவது கனி வந்து ஒரு பக்கம் பார்வோட்ட சண்டை போட்டதெல்லாம் பார்த்துருப்போம். கனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறாங்க, ரொம்ப இறக்க குணம் கொண்டவங்க, சாப்பாடு கொடுத்தே இது பழக்கமாயிட்டாங்க, யாரையும் ஹர்ட் பண்ணி பேசுகிறதுலாம் பழக்கமே இல்லை, எப்படி பேசுகிறதுனே தெரியலன்னு ரொம்ப வெகுளியாக வந்து இவர்கிட்ட கேட்டாங்க தெரியுமா, விஜய் சேதுபதிட்ட. அப்போ நான் ஒரு விஷயம் சொன்னோம், பாரு நினச்சிக்காங்க உங்களுக்கு தானாக வரும் அப்படின்னு. இன்றைக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயோ பிரச்சனை, அந்த பிரச்சனையில் இந்த அம்மா உள்ளார போய் நுழைஞ்சு நான் வந்து கருத்து சொல்கிறேன்னு கருத்து சொல்லி பாருக்கு எதிராக மட்டும் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து கருத்து சொல்ல வரும், மற்ற யாருக்கும் வந்து வாயை திறக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கும் நடந்தது. ஆனால் இவங்களும் வந்து ரொம்ப சூப்பரான ஆள் அப்படின்னு சொல்லி வெளியில் நிறைய பேர் வந்து கூஜா தூக்கிட்டு இருக்காங்க. அண்ட் டாப் ஆஃப் இட் பிக் பாஸ் டீமே வந்து இவங்களுக்கு தூக்குற கூஜாவுக்கு வந்து அளவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் எனிவே நாளைக்கு எலிமினேஷன் இருக்கும்போது யார் எலிமினேட் ஆக போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த அரோரா இன்னொரு பக்கம் திவாகர் மேட்டரில் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி அரோரா சொல்லியிருக்காங்கன்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறது தாங்க அவரோட வேலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 நாளுக்கு முன்னாடியே அவர் அதை ரெஸ்பெக்ட் பண்ணி தள்ளி போயிருந்துருக்கணும். அதுக்கப்புறம் அரோராவும் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து இப்போ இவ்வளோ அளவுக்கு நீங்கள் வந்து அருவருப்பாக இருக்குன்னா அவர்கிட்ட போய் நீங்கள் முத்தம் கொடுக்குறேன் இது பண்ணுறீங்க அப்படின்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் கிளுகிளுப்பு விட்டுற மாதிரி தானே இருக்கும். ஸோ 2 பேருமே தவறு இருக்குது. ஆனால் இதில் வந்து ஐ திங்க் அரோரா வந்து அவங்களுக்கு பார்க்குற, அதாவது ஒரு ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் அப்படின்னு நினச்சி பண்ணாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா அது வந்து அவங்க முதல்ல கூட சொல்லலை. எப்போ வந்து திவாகர் யார் இவங்க பாரு வந்து இன்னொரு பக்கம் விக்ரமை பற்றி சொன்னாரோ, அதாவது அவர் வந்து ரொம்ப என்னமோ அந்த ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு தமிழில் உள்ள ஒரு வார்த்தை, ஆனால் அதோட அர்த்தம் வந்து தப்பாக தான் பாரு சொல்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. அதுக்கு வந்து வேறு அந்த இவர் சொல்கிற மீனிங் தான் இருக்குது, விக்ரம் சொல்கிற மீனிங் தான் இருக்குது. பட் எனிவே அதுக்காக அதை நான் இப்போ இவருக்கு விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து திவாகரை போட்டு அடித்த மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அரோரா ஸ்கோர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்னொரு பக்கம் திவாகர் அப்போவே வந்து இதெல்லாம் வந்து போய் புரிஞ்சுக்கிட்டு அப்போவே இந்த ஒரு பிரச்சனை வரும்னு புரிஞ்சுக்கிட்டு திருந்திருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ இந்த சீசன் 8 சீசன் 9 ஒன்றுமே தேராத கேஸாக இருக்குது. நீங்களே சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு. வேறு என்ன இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. Hey yo, you've been hacked. You're safe, hard in, but I found it, homie, been cracked.